அரசியல் வியூக வகுப்பாளரா இருந்து பல முக்கிய புள்ளிகளோட அரசியல் எதிர்காலத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டு கொடுத்த பிரசாந்த் கிஷோர் இப்போ பீகார்ல நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் என் கார்டு போட தயாராகிட்டு இருக்காரு. ஜென் சூரஜ் என்கிற தன்னோட புதிய அரசியல் கட்சியை அறிமுகம் செய்ய காத்திருக்கும் பிரசாந்த் கிஷோர் இப்போ மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்துட்டு இருக்காரு. அவருடைய கூட்டங்களுக்கு மக்கள் வர்றதும் அரசு அதிகாரிகள் அவரோட கட்சியில இணைய தொடங்கி இருக்கிறதும் ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்தையும் எதிர்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரை கட்டுப்படுத்தும் விதமா தேஜஸ்வி யாதவ் மறுபடியும் பாத யாத்திரையை தொடங்க திட்டமிட்டு இருக்கிறதா பீகார்ல இருந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு. களத்துல இறங்கினா மட்டும்தான் தொண்டர்கள் பிரசாந்த் கிஷோர் பக்கம் சாயறத தடுக்க முடியும்னு தேஜஸ்வி யாதவும் நம்புறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, 2025 தேர்தலுக்கு களத்தை தயார் செய்யவும் இந்த பாத யாத்திரை பயன்படும்னு தேஜஸ்வி பிளான் போட்டாரு. இந்த நிலைமையில தான் தேஜஸ்வி எல்லாம் எனக்கு போட்டியே கிடையாதுன்னு பேசி அதிர்ச்சி கொடுத்திருக்காரு பிரசாந்த் கிஷோர். தன்னோட புதிய கட்சியை தொடங்கும் முன்னெடுப்புல ஜமுய் மாவட்டத்துல பொதுக்கூட்டம் ஒன்றுல கலந்து கொண்டாரு பிரசாந்த் கிஷோர். கூட்டத்துக்கு பின்னாடி செய்தியாளர்களை சந்திச்ச பிரசாந்த் கிஷோர் 2025 பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம், பாஜகன்னு 3 கட்சிகளையும் நிராகரிப்பாங்கன்னு உறுதியா சொல்லியிருக்காரு. 2015 மகா கத்பந்தன் கூட்டணிக்கு என்னுடைய அரசியல் வியூக வகுப்பு நிறுவனம் உதவி செஞ்சது. அதனால அவங்க ஆட்சி அமைச்சாங்க. 2020 நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் 45 இடங்களை வாங்கிச்சு. ஆனா இந்த முறை அப்படி நடக்காது. 2025 தேர்தலில் நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் 20 தொகுதிகளை கூட ஜெயிக்காதுன்னு பேசி அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. அடுத்ததா ராஷ்டிரிய ஜனதா தளம் பற்றி பேசியவர், தொண்டர்கள் ஜென் சூரஜுக்கு வந்துடக் கூடாதுன்னு லல்லு பிரசாத் யாதவ் பேர்ல ஆர்ஜேடி தொண்டர்களுக்கு லெட்டர் அனுப்பி இருக்கிறதா குற்றம் சாட்டினாரு. தேஜஸ்வி பேரை சொன்னா தொண்டர்கள் கேட்க மாட்டாங்கன்னு மறுபடியும் லல்லு பேரை பயன்படுத்துறாங்கன்னு தாக்கி இருக்காரு. இது மட்டும் இல்ல, 2025 தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஒரு பொருட்டே இல்ல. போட்டி ஜென் சூரஜுக்கும் பாஜக நிதிஷ்குமாரோட என்டிஏ கூட்டணிக்கும் இடையில தான் இருக்க போகுதுன்னு பேசி அதிர்ச்சி கொடுத்திருக்காரு பிரசாந்த் கிஷோர். அவரோட பேச்சு ஒரே நேரத்துல ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம், பாஜகன்னு 3 கட்சிகளுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு.